உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆட்சியில பெண்களுக்கு சொல்லி நிறைய இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது, மகளிர் உதவித்தொகை, இந்த இலவச பேருந்து, அதெல்லாம் எதுக்குங்க? பெண்களுக்கு உரிமையும் பாதுகாப்பையும் கொடுத்தாவே போடுங்க. இதெல்லாம் தேவையில்லாத. நாங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எந்த வகையில திமுக ஆட்சி நாங்க திரும்ப பரம்பரை திமுக. நானே சொல்றேனே, தயவு செய்து இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டான்றேன். அதே விஜய் கூட மாறிட்டு அவர் ஓட்டே போட்டு மக்கள் சீக்கி வச்சுட்டாங்கனாலும் விஜயம் ஒழுங்கா இருந்தா தான் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது உண்மை. விஜய் இந்த மாதிரி திருமண வேலை பண்ணாருன்னா அடுத்த 5 ஆண்டுக்குள்ள அவரை தூக்கி வெளியே போடுறாங்க. இந்த செந்தில் பாலாஜிக்கிறான பயங்கரமான கேடி, உன்னான சேகர் பாபு, உன்னான பிராடு, எல்லாமே பிராடுங்க. வாரிசா வருது எல்லாமே. என் வயசுல பாத்துக்கிறேன். சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ வேணாம். ஏன்னா அவர் எப்படிதான் மாறுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் அவர் இவரை தப்பா பேசுறாரு, அவரை தப்பா பேசுறாரு. வாய்ப்புகள் வேண்டாம். மாற்றம் இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. விடாமுயற்சி வெற்றிக்கு அறிகுறி. இன்னொரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா மக்கள் ஒரு மாற்றம் நல்லா இருக்கும். புதுசாக வர்றதுக்கு தான் மக்கள் ரொம்ப உள்ளுக்குள்ளேயே சொல்லாமல் இருக்காங்க. யாருமே எலெக்ஷனில் மாற்றம் நிறைய வரும். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் மேல என்ன நம்பிக்கை? நம்ம மு க ஸ்டாலின் மேல என்ன நம்பிக்கை வச்சோம்? எம்ஜிஆர் மேல நம்ம என்ன நம்பிக்கை வச்சோம்? அண்ணா மேல அவங்க எல்லாம் நம்ம என்ன நம்பிக்கை தானே. ஒரு வாட்டி விஜய்க்கு கொடுத்து பார்க்கலாமே. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள், அந்த தொகுதிகளில் இருக்கிற மக்களினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது டி நகர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறோம். இங்கே மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, மக்களினுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். இந்த முறை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். இங்க இல்ல, ஃபுல்லா அவர் தான். இப்போ எல்லாமே இதுவாகுது. இவர் எம்ஜிஆர் கட்டுது, அம்மா கட்டுது. இவர் நல்லா செய்வார். யாரு? விஜய் சூப்பரா செய்வார். நல்ல சான்ஸ் இருக்குது. அவர் நல்ல மனுஷன். அவர் சம்பாதிச்சுன்னு வந்துக்கிறாரு. அவர் மக்கள் பணத்தை கொள்ளடிக்கல. இதா அவர் சம்பாதிச்சுன்னு இறங்கிறாரு. இந்த முறை எப்படியும் விஜயனா தான் வருவாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் வந்தா பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்பட செய்யும் அப்படின்னு நினைக்கிறோம். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதியாகும் அப்படின்னு நம்புறோம் நாங்க முழுசா. ஓப்பனாவே சொன்னா விஜய் வந்தா ஓகே, 100% விஜய் வந்தா ஓகே. அவர் எதிர்கட்சியா நின்னாலும் சரி, இல்ல இவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஆனா இவர் வந்தாலும் சரி, விஜய் எதிர்கட்சியா நின்று எங்களுக்கு கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் ஒரு மாற்றம் கொடுக்கலாமே. மு க ஸ்டாலினுக்கே கொடுத்துட்டு இருந்தோம், அதிமுகவுக்கு கொடுத்தோம். கொஞ்சம் ஒரு மாற்றம் விஜய்க்கு கொடுக்கலாமே. இந்த முறை எல்லாருமே நினைக்கிறது டிவிக்கு வரும் தான் நினைக்கிறோம். ஒரு மாற்றம் வரணும்ல. ஒரே டைம் எல்லாருமே 2 கட்சியுமே ஆண்டு என்ன பண்ண ஒன்றும் பண்ணல. ஒரு மாற்றம் வரட்டும். அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சார். அவர் தான் சார் வருவார் 100%. இப்போ இவங்க தான் கண்டிப்பான்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை ப்ரோ. ஏன்னா இப்போ விஜய் இருக்கிறதுனால முழுசாகவே எல்லாருக்குமே கணிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ யங்ஸ்டர்ஸோட இது என்னென்னா, பல நாளாக எல்லோரும் கொள்கை அது இதுன்னு தமிழில் பேசி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் விஜய் இருக்கிறப்போ மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு இது இருந்தால் போதும். அதே டைமில் இப்போ வரும்போது இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். அதனால் விஜய்க்கு ஓரளவுக்கு டீசெண்டான அளவுக்கு அவங்களும் வர வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் தெரியும். அவர் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஜெயிப்பார், குறிப்பிட்ட ஏரியாக்களில் ஜெயிப்பார். மற்றபடி ஃபுல்லாக எல்லாம் ஜெயிச்சு முதல்ல ஆரம்பிக்கும். இளம் வயசு பசங்க போடுவாங்க அல்லது ரசிகர்கள் போடுவாங்க. விஜய் வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவலாம். வரட்டுமே. அவர் ஒரு 5 வருஷம் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே. அவர் எவ்வளோ பேர் இருக்காங்களே, இந்த ஊருக்கு போய் மீட்டிங் போகிறோம், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நம்ம டிவியில் பார்க்குறோமே, இன்னும் கோடான கோடி மக்கள் எத்தனை டிவியில் பார்த்தேன். இன்னும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன டான்னு பேசுகிறாரு, உங்களுக்கு நான் எனக்கு நீ அப்படி பேசுகிறாரு, இன்னும் பேசுகிறாரு. என் மனசார விஜய் தான் நான் நினைக்கிறேன். இந்த முறை ஜெயிப்பதுயா எங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுதுயா. பொதுமக்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது, எதிர்பார்க்குறோம். ஏங்க இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஐயோ ரொம்ப மோசங்க. சத்தியமா சொல்றேன், ரொம்ப மோசம். எல்லாம் கொல்ல. இந்த செந்தில் பாலாஜிக்கிறான பயங்கரமான கேடி, உன்னான சேகர் பாபு, உன்னான பிராடு, எல்லாமே பிராடுங்க. வாரிசா வருது எல்லாமே. என் வயசுல பாத்துக்கிறேன் எல்லாமே. நான் இங்கதான் மெட்ராஸ் தான். எனக்கு எல்லாரையும் பார்த்துட்டேன். தலைவரோட போயிடுச்சு, அம்மாவோட போயிடுச்சு. அவள் தான். அதாங்க
பெண்கள் பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில். வந்து குழந்தைகள் மேலே வந்து இந்த பாலியல் புகார் இந்த மாதிரி வர்றது அதிகமாக இருந்துச்சு. அதை வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை. இந்த தடவை பார்த்தா ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் பெண்களுக்கான முன்னேற்றமும் அவங்களுக்கான பாதுகாப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் பெண்களுக்குன்னு சொல்லி நிறைய இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது, மகளிர் உதவித்தொகை, இந்த இலவச பேருந்து பயணம், அதெல்லாம் எதுக்குங்க? பெண்களுக்கு உரிமையும் பாதுகாப்பையும் கொடுத்தாவே போதுங்க. இதெல்லாம் தேவையில்லாதது தான். நிறைய இருக்கு. உண்மையா சொன்னா நாங்களாம் பக்கா திமுக. நாங்களே சொல்றோமே, நிறைய இதுன்னு சொல்ல தெரியல. இல்ல மேலதிகாரிங்க பண்ற மிஸ்டேக்கா இல்ல கீழ அதிகாரிங்க பண்ற மிஸ்டேக்கான்னு தெரியல. இது மேலதிகாரிங்க வந்து வாட்ச் பண்ணணும். மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாருன்னே தெரியல. நாங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எந்த வகையில திமுக ஆட்சி நாங்க திரும்ப பரம்பரை திமுக. நானே சொல்றேனே, தயவு செய்து இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டான்ற. மு.க. ஸ்டாலின் நல்லது பண்றேன்ற பேர்ல கீழே இருக்க அதிகாரிகளை வாட்ச் பண்ணணும். அவரு இன்னும் எந்த மாற்றமும் இல்லை அதில். ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட்டாக இப்போ எலெக்ஷன் வர டைமில் மட்டும் அந்த 5000 ரூபா பைசா இது வருஷம் எல்லா வருஷமும் சம்மர் டைம் வந்துச்சு, அப்போல்லாம் போடல. இந்த வருஷம் மட்டும் புதுசாக பண்ணுறாங்க. அது இந்த இந்த மந்த்து தானே வந்துச்சு. ஒரு மீடியமாக இருந்தது. சரி, விஜய் சாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க மக்கள், வட்டம் பார்க்கலாம். ஆனால் விஜய் சார் வந்துட்டாருன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் சலுகை நல்லா செய்வார். வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும், ஸ்கூல் பிள்ளைகள் நல்லா சலுகை செய்வார். அது 100% நான் கேரண்டி. எப்படி இருந்ததுனாக்கா பொதுவாக நார்மலாக போயிட்டுருக்கு. அப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது மற்ற எதிரணிகளோ வேண்டாதவர்களோ 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கணும்? ஏற்கனவே ஓடிட்டு இருக்க கவர்மெண்ட்டே நல்லபடியாக போயிட்டுருக்கு. 5 வருஷம் ஓரளவுக்கு பரவலாமல் இருந்தது. சுமார் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவல. 5 வருஷம் ஒரு 3.5 வருஷம் விட்டு இப்போ அடுத்து வரும்போது தான் ஒரு நன்மை, மக்களுக்கு ஒரு நன்மை செய்கிறது மாதிரி ஒரு இப்போ உலகமாக நாடகம் நம்ம கடைசி இந்த ஒரு வருஷத்தில் அந்த நாடகம் நடந்தது. அது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மாற்றம் இருந்துச்சுன்னா மக்கள் எல்லோரும் மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா யாருமே வந்து எல்லாருமே ஓடுறாங்க, எல்லாருமே செவிச்சிடுறது கிடையாது. விடாமுயற்சி தான் வெற்றிக்கு அறிகுறி. இன்னொரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா மக்கள் ஒரு மாற்றம் நல்லாயிருக்கும். புதுசாக வர்றதுக்கு தான் மக்கள் ரொம்ப உள்ளுக்குள்ளேயே சொல்லாமல் இருக்காங்க. யாருமே எலெக்ஷனில் வந்து மாற்றம் நிறையா வரும். யார் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் வெளியில் பெருசாக வரமாட்டேங்கிறாரு. வந்தாலும் கூட இந்த மாதிரி தொண்டர்கள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அதை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களா? அதுக்கு நம்ம கவர்மெண்ட் தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இவ்வளோ கூட்டம் சேரணும், ஒரு இடத்துல இவ்வளோ கூட்டம் சேரணும், அதுக்கான போலீஸ் பவர் இருக்கணும், அதுக்கான மேன் பவர் அங்கே வேணும். எதுவுமே இல்லை. அவ்வளோ ஆளுங்க வராங்க, போலீஸ் அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த இவ்வளோ குறிப்பிட்ட டைம் தான் பேசணும், இந்த இடத்துல தான் பேசணும். ஒரு சின்ன இடத்துல போய் அவ்வளோ பேசணும்னா அந்த இடத்துல கூட்டம் சேர தான் செய்யும். அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும். அப்புறம் ஒரு மக்கள் ஒருத்தர் வந்து பார்க்க போகிறாங்கன்னா அது அரசாங்கம் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அந்த இடத்துக்கு. ஆமாம், இப்போ எல்லாரோட பெரியவங்களுமே கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்குமே இப்போ கொஞ்சம் புரிய வருது. அதனால் கொஞ்சம் ஆனால் மாற்றம் வருது தான். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் 4 வருஷம் தான் ஆகுது. எடுத்தோன்னே எல்லாமே தெரிஞ்சிடாது. கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு இது போக தான் கற்றுக்குறாங்க. பட் ஆனால் இப்படி இருக்கும் போதே இவ்வளோ கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதே பெரிய விஷயந்தான். ஓரளவுக்கு அவர் அந்த கூட்டத்தில் மேனேஜ் பண்ணி பேசுகிறாரு. பட் அந்த திட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கணும். தொகுதியில் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் நிற்கிறாரு. ஆமாம், ரிஷியானந்த் அவர் நிற்கிறாரு. ஆமாம். அவருக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் ஆதரவு இருக்குது, ரப்பாக தான் இருக்குது. திமுக, அதிமுக மூன்றுமே கொஞ்சம் ரப்பாக தான் இருக்குது. எதுன்னு சொல்ல முடியாது. எதுன்னு தாவே மூணுமே இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாது. மாறணும். இன்னொருத்தர் மாற்றுவோம். அதே விஜய கூட மாறிட்டு அவருக்கு ஓட்டே போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்கனாலும் விஜயம் ஒழுங்காக இருந்தால் தான் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது உண்மை. விஜய் இந்த மாதிரி தில்லுமுள் வேலை பண்ணார்னா அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே அவரை தூக்கி வெளியே போட்டுறாங்க. சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, அதெல்லாம் வேஸ்ட். அவன் அங்கே பணத்தை வாங்கிக்கிறான், இங்கே டேமில் பணத்தை வாங்கினு தனியாக நிற்கிறான். அது எனக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு சீட்டு வர முடியும். 20 வருஷமாக நிற்கிறான், ஒரு சீட்டு வரல. இப்போ பார்த்துக்கோ. சீமான் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவரும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு, வந்த பாடம் இல்லை. இப்போ நிறைய பேர் சீமான் அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரே தவிர ஒரு எல்லா இப்போ விஜய் வரும், விஜய் சைடு எல்லாமே மாறிட்டாங்க. அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு யங்ஸ்டர்கிட்ட. இப்போ விஜய் வந்ததுனால அவர்கிட்ட வந்து பாதி ஓட்டு வந்து விஜய்க்கு போகுது. ஏன்னா இவங்க விஜய்கிட்ட வந்து அவங்க பேசுகிறதும் அவர் இயல்பாக இருக்கிறதும் பிடிச்சிருக்கிறதுனாலையும் இங்கே வந்து சீமான் பேசுகிறது சாத்தியக்கூறுகள் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால விஜய் பக்கம் வராங்க. ஐயோ வேணாம். ஏன்னா அவர் வந்து எப்படிதான் மாறுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் அவர் வந்து இவரை தப்பா பேசுறாரு, அவரை தப்பா பேசுறாரு. வாய்ப்புகள் வேண்டாம். சீமான் அவர் நார்மலாக எப்போதும் போல தான். அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் கிடைக்கும். அவருடைய ரசிகர்கள், அவருடைய பிரியர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஓட்டுகள் நார்மலாக கிடைக்கும். பெரிய மாற்றம் அவரை சீமானெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்கிட முடியாது. சீமான் வந்து சூப்பருங்க. சீமான் தான் தமிழ்நாட்டிலேயே வந்து 240 தொகுதியில் நிற்கிறாரு. ஆனால் வந்து என்றைக்குமே நல்லவங்களுக்கு காலம் கிடையாது. விவசாயிக்காக நிற்கிறாரு. அவர் கத்தியே இருக்கார். நம்மளுக்காக தான் கத்துறாரு. மக்கள் யாருமே விரும்பலை.
ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஓரம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் வந்து நம்ம மக்களுக்காகத்தான் ரொம்ப பாடுபடுறாரு. அவரை வந்து ஒரு ஒரு தடவை தமிழ்நாட்டில் வர வச்சா ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் விரும்பாமல் இருக்காங்களே, அதை நம்ம என்ன சொல்கிறது? மக்களை தான் குறை சொல்லணும். விஜய் தான் இப்போ சான்ஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீமானை நல்ல மனுஷன் மதிக்க மாட்டாங்களே. ஒரு மாற்றா அதிமுகவை நீங்க பார்க்கலையா? அவங்க வந்தா பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு பார்க்கல. இல்லை ஒரு மாற்றம் கொண்டு வருவோமே, ரெண்டும் தானே வருது. அதிமுக வருது இல்லைன்னா திமுக வருது. இந்த தடவை ஒரு தடவை விஜய் வரும். ஸ்டெடியான ஒரு லீடர் இல்லை அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஸ்டெடியான ஒரு ஆளாக தெரியல. ஏன்னா போன வாட்டி பாஜக கூட சேர மாட்டேனாங்க, இந்த வாட்டி போய் சேர்ந்துருக்காங்க. மாற்றி பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் அப்பப்போ பேசிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கனால. அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெயலலிதா அம்மாவோடய போயிடுச்சு. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சிங்கப்பெண்ணில் அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் உதாரணம். எங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு கண் பார்வையில் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து தான் நாங்களாம் இன்றைக்கி ஒரு போல்டாக இருக்கிறோம். அதனால் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்காது. திமுகவுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கீழே அதிகாரி மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு மாதமாக அவர் பார்க்கணும். அவர் தொகுதிக்கு மட்டும் வரக்கூடாது. சும்மா கொளத்தூர் தொகுதியை மட்டும்தான் அவர் வாட்ச் பண்ணுறாரு. மற்ற தொகுதியில ஏன் வரமாட்டாரு? 35வது வார்டுக்கு வரமாட்டாரு. எந்த வார்டுக்கும் மு.க. ஸ்டாலின் வரமாட்டாரு. அவர் தொகுதிக்கு மட்டும்தான் வராரு. அவர் மறுபடியும் உட்காரணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை ஸ்ட்ராங் படுத்தணும். அப்பதான். ஆனால் ஒரு மாற்றம் விஜய் வந்தால் இல்லை, அதான் விஜய் மேலே என்ன நம்பிக்கைங்க? நம்ம மு.க. ஸ்டாலின் மேலே என்ன நம்பிக்கை வச்சோம்? ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மேலே நம்ம என்ன நம்பிக்கை வச்சோம்? அண்ணா மேலே அவங்கெல்லாம் நம்ம என்ன நம்பிக்கை தானே. ஒரு வாட்டி விஜய்க்கு கொடுத்து பார்க்கலாமே. அவர் தனிச்சு நின்று இருந்தா ஜெயிப்பார் தான். ஆனால் அவர் கூட்டணி சேர்ந்ததுனால ஜெயிக்க முடியாது. அதிமுக பாஜக கூட சேர்ந்ததுனால ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. அதிமுக செவிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி இருக்குது. ஒன்று வந்து இப்போ பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா மூணு பேர் இருக்காங்க. 3 பேர் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து 3 கை 10 கை தட்டினா தான் ஓசைட்டா தான் செவிக்க முடியும். அது தனிப்பட்ட முறையில் வந்து போட்டால் செவிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதிமுக வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து மக்கள் சரியான ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க. தெரியாத கூட போய் தெரிஞ்சுக்கு வரல. யார் தெரிஞ்சு வந்தா தெரியாதானே வந்தாங்க. அது வந்தவொடனே தான் நல்லபடியா இவருக்கு என்ன தெரியும்? ஸ்டாலின் பையனுக்கு அந்த அப்பா கூட இருந்து தாத்தா கூட இருந்து கற்றுக்கிட்டாரு. அது கற்றுக்கிட்டா தான் தெரியும். இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. அதெல்லாம் இங்கே கிடையாது. அதே வந்து வடநாடுகளில் மற்ற ஊர்களில் உண்டு. தவிர வேணுன்ட்டு கதை கட்டுறது இந்த ராமதாஸ் ஆட்கள் கதை கட்டுவாங்க. நிறைய இருக்கு. கண் எதிர்க்கே சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு போதுங்க, கத்தியை இது பண்ணிட்டு போதுங்க. யார் என்ன பண்றாங்க? நான் இருக்கிறத ஃப்ராங்காவே சொல்றேன். கலைஞர் ஆட்சியில் கலைஞருக்கு நாங்கள் எவ்வளோ சல்யூட் அடிக்கலாம். அவருக்கு வாரிசாக வந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு? கலைஞர் வந்து நல்லா பண்ணார். எங்களை போல் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணவர் அவர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணலையே. ஒரு ஆட்டோ ஓட்டுநராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னங்க? நிறைய இருக்குது. கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. லேடிஸ் வண்டி ஓட்டுறதுல வந்து நாங்கள் எதிர்பார்க்குறதுலாம் ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பே எங்களுக்கு கிடைக்கல. சரிங்களா? இப்போ நாங்கள் நைட்டில் போகிறோம். அந்த பாதுகாப்பு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று எங்களுக்கும் தேவையில்லை. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க? ஒன்றுமே கிடையாது. ஜென்ஸ் ஏறுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்கள் பாதுகாப்பு நாங்கள் தான் தேடிக்கிறோம். கஞ்சா அடிச்சுட்டு போகிறாங்க, கத்தி கையில் வச்சுட்டு போகிறாங்க, என்ன எல்லா அக்கிரமும் பண்ணுறாங்களே. அதையே இவர் பார்க்க மாட்டாரு. ஏன் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது பண்ணலை இவர்? அதை தான் பண்ண சொல்கிறோம்.